கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று கர்த்தரின் வார்த்தை, என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். யாத்திராகமம் 20வது அதிகாரம் 3வது வசனம். ஆமீன். கர்த்தர் இந்த நாளில சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, என்னையன்றி உனக்கு வேற யாரும் எந்த ஒரு தேவர்களும் உண்டாயிருக்க வேண்டாம். இது மோசேவின் மூலியமாய் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த 10 கட்டளையில முதலாவது கட்டளையா இருக்கிறது. என்னோட என்னையன்றி வேற எந்த தெய்வத்தையும் நீ நமஸ்கரிக்க வேணாம். வானத்துல இருக்கட்டும், பூமியில இருக்கட்டும், கடலின் ஆழங்களா இருக்கட்டும், வேதொரு சொரூபங்களையும் நீ வணங்க வேண்டாம். நானே மெய்யான தேவன். நான் உங்ககிட்ட பேசுகிறவரா இருக்கிறேன். வானம் என் சிங்காசனம், பூமி என் பாதப்படி அப்படின்னு வசனம் இருக்கு. அப்ப எதை நம்ம வணங்குவோம்? அவர் உயிருள்ள தேவனாய் இருக்கிறார். அவரை அன்றி ஒண்ணுமே அசையாது, ஒண்ணுமே நடக்காது. அவர் தான் உயிருள்ள தேவன். இந்த வேதத்தை நாம் திறந்தோமானால் அதிலிருந்து நம்ம கிட்ட டெய்லியும் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். ஆறுதல் சொல்லுகிற தேவனாய் இருக்கிறார். அப்பொழுது வேற ஒரு சொரூபத்தையோ, வேற ஒரு விக்கிரகத்தையோ, வானத்தையோ, பூமியையோ, கடலையோ, ஆகாயத்தையோ நம்ம எப்படி வணங்க முடியும்? மரத்தை இதெல்லாம் எப்படி நம்ம வணங்க முடியும்? அவர் தான் தெய்வம். என்னையன்றி வேறு ஒரு தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். நீ வணங்க வேண்டாம். நானே மெய்யான தேவன் என்று அறிந்து என் பாதப்படியில உட்காரு அப்படின்னு கர்த்தர் என்ற நாளையில சொல்லுகிறார். டெய்லியும் இந்த 12 மணிக்கு வீடியோ வந்து கொண்டிருக்கும். நீங்க டெய்லியும் பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 40 நாட்களுக்காக ஒரு தனி வீடியோ டெய்லியும் பகல் 1 மணிக்கு டெய்லியும் வரும். அந்த 40 நாள் வீடியோவையும் நீங்க பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிதாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். அதை கேட்டு யாவரும் ஆசீர்வதிப்பட்டவர்களாம். ஆமீன். ஹல்லேலூயா.